மகர ராசிக்கார பெண்களும் ஆண்களும் படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்க. படிக்காத மேதை கூட சொல்லலாம். நிறைய பேர் ஓன் பிசினஸ் தான் பண்ணுவாங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்காம இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு அவங்க வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. போதுண்டா சாமி, இந்த 7.5 வருஷம் பட்ட துன்பத்துக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் கடனாளியா இருந்திருக்கிறதுக்கும் நோயாளியா இருந்ததுக்கும் கணவன் மனைவி பிள்ளைங்கள் மேல அற்புதமான ஒரு அமைப்பு, ஒரு அனுசரணையானவங்க. ஆனா விதியோடைய விளையாட்டு, பல மகர ராசிக்கார பெண்கள் பிரிஞ்சுதான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே கணவன் இருக்க, கணவன் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம் பிரிஞ்சுதான் இருப்பாங்க. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. அம்மன் அருள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 8:15 மணிக்கு சனி ஈஸ்வர பகவான் கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. அப்ப மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்கு சாதகமா அமைய போகுது, எந்த ராசிக்கு பாதகமா அமைய போகுது என்கிற விலாவரியா சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்தை கட்டாயம் பார்க்கலாம். சனி ஈஸ்வர பகவான்னா யாரு, அவருடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன? சனி பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல பலமா அமைகிறாருன்னா அழகான குடும்பம், அன்பான மனைவி, தாயி தகப்பன் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட ஒரு ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மண்ணுக்கு அதிபதி அவருதான். அப்ப வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், ஜீவனாம்சம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன தொழிலை வச்சு நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த தொழில்காரகன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உச்ச நிலைமையில கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான் சொல்லலாம். அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கணும்னு எண்ணங்கள் வரவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. அடுத்தவன் சொத்தையோ அடுத்தவன் மனைவியவோ அபகரிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் உடையவருக்கு தண்டனை கொடுப்பாரு. தொழில் தர்மம் ஒண்ணு இருக்கு. அந்த தொழில் தர்மத்தை மீறி செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு தண்டனை கொடுப்பாரு. இப்படியாப்பட்ட தன்மையுடைய சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்துல பலம் குறைஞ்சிருந்தாருன்னா வாதம் பண்ண வைப்பாரு. உடம்புல வாதம் வரும், வீணான சண்டை சச்சரவு வரும், வம்பு தும்பு வழக்குகள் வரும். ஏன் உங்க உடம்புலயே பல இன்னலை கொடுப்பாரு. ஜாயிண்ட் பெயின், எலும்புகள் பலம் இல்லாம, பல்லுல வலி வரும், காதுல வலி வரும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் ஆகாம வாமிட் ஆயிடுச்சுன்னா கணையொன்னு ஒண்ணு இருக்கு உடம்புக்குள்ள, அந்த கணையமும் அஜீரண கோளாறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையவும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்திருக்காருன்னா சனி பகவான் கெட்டு இருக்காருன்னு. அதே போல காலனி, செருப்பு அந்து போச்சுனாலும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல சனி பகவான் உச்ச நிலைமையில இருந்தா வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாகி சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர் நம்ம அண்ணன் சனீஸ்வர பகவான். அப்ப முடிஞ்ச அளவுக்கு உங்க மனசாட்சிக்கு உகர்ந்து நடந்துட்டு போங்க. மனசாட்சிக்கு உகர்ந்து இல்லாம நடந்து போனாலும் பிரச்சனை. இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப கடினமாவே இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் இருக்கு. கவனமா நம்ம இருந்துக்கணும். ஆடம்பர செலவுல எதுவும் செஞ்சு மாட்டிக்க கூடாது. ஆசை வார்த்தையில போய் காசு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. விலை உயர்ந்த காரோ விலை உயர்ந்த இடங்களோ தன்னால வசதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாய்ப்பை முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கணும். மகர ராசி
மகர ராசிக்கு சனி பகவான் சகாயத்துல சனி பகவான். அப்பா போதுண்டா சாமி. இந்த 7.5 வருஷம் பட்ட துன்பத்துக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் கடனாளியா இருந்திருக்கிறதுக்கும் நோயாளியா இருந்ததுக்கும் அடுத்தவனால இடையூறுல அடைஞ்சு வாழ்க்கை சின்ன பின்னமாயி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பல கோடி நஷ்டத்திலையும் விரயத்திலையும் எதடா பிடிச்சுக்கலாம்னு சொல்லக்கூடிய ஆன்மீகத்தை பிடிச்ச அன்பர்களுக்கு இனிமே யோகம். ஒரு ருத்ராட்சம் போட்டிருந்தாலோ சிவ வழிபாடு பண்ணாலோ இனி வருங்காலங்கள் உங்களுக்கு தான் யோகம். மகர ராசிக்கார பெண்களும் ஆண்களும் படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்க. படிக்காத மேதை கூட சொல்லலாம். நிறைய பேர் ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு தொழில மேன்மை அடைகிற மாதிரி இருந்தாலும் மேன்மையா வரக்கூடிய தருணத்துல இருப்பீங்க. வெளிநாடு வெளிதேச தொடர்புடைய ஒரு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஆன்மீகத்துல அளவு கடந்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பு மகர ராசிக்காரங்க. மகர ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா படிச்ச பெண்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்காம இந்த 7 வருஷ காலமா இருந்தீங்க, உங்களுக்கு தான் யோகம். சுப நிகழ்ச்சிகள் நடக்காம இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு அவங்க வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. இன்னல் இடைஞ்சொல்களையே அடைஞ்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு யோக நிலை வரக்கூடிய தருணமும் இனிமே தான். மகர ராசிக்கார பெண்களை கிட்ட மற்ற ராசிக்காரங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் தெரியுமா? வாய்க்கு ருசியா சாப்பாடு போடுவாங்க. கணவன் மனைவி பிள்ளைங்கள் மேல அற்புதமான ஒரு அமைப்பு, ஒரு அனுசரணையானவங்க. ஆனா விதியோடைய விளையாட்டு பல மகர ராசிக்கார பெண்கள் பிரிஞ்சுதான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே கணவன் இருக்க, கணவன் ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் பிரிஞ்சுதான் இருப்பீங்க. இது ஒரு பக்கமா இருந்தாலும் மகர ராசியில ஆணா இருந்தாலோ பெண்ணா இருந்தாலோ, ஆணா இருந்தா மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துல நீங்க இருந்து உங்க வாழ்க்கை ஜீரோவா இருக்கும். பெண்ணா இருந்திருந்தா கணவன் அல்லாத ஒரு நட்பு, அந்த நட்பு கிட்ட ஏமாந்திருக்கக்கூடிய ஒரு தருணங்காலங்களும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சில ஜாதகத்திற்கு. இதோடைய மனக்குழப்பமே உங்க வாழ்க்கையை போட்டு சின்ன பின்னமாக்கி இருக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. மகர ராசிக்காரர்களுடைய ஆணோ பெண்ணோ உங்க வீட்டுல தான் சுப நிகழ்ச்சிகள் இனி வரும் காலங்கள். உங்க பிள்ளைங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் கல்யாண காட்சிகள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இனிமே தான் உங்களுக்கு யோகம். கோடி ரூபாய் கடன் வாங்கினாலோ லட்ச கடன் வாங்கினாலோ அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு சூழ்ச்சிகள், அதாவது ஒரு சூட்சமங்களோட இருந்து அந்த கடனெல்லாம் அடைச்சிருவீங்க. அந்த ஒரு யோக நிலை வரப்போகுது. ஆன்மீக ஈடுபாட்டுல அளவு கடந்த ஒரு அற்புதமான ஒரு சக்தியும் மகர ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. பொதுவாகவே சனி பகவான் கெட்டு போனாதான் ஆன்மீக ஞாட்டமே வரும். ஆன்மீகத்துல காவி வேட்டியோ காவி துண்டு காவி வேஷ்டியோ காவி புடவையோ கழுத்துல ருத்ராட்சமோ போட்டவங்களுக்கு இனி வருங்காலத்துல ஆயுசு அதிகம், எந்த குறையும் வராது. இனிமேதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடிய தருணம். அட்வொகேட்டாவே இருங்க. உங்களுக்கும் கணவனுக்கும் பிரிவு தான். கலைத்துறையிலே இருங்க, உங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு தான். இப்படியாம்பட்ட தருணத்துல இருந்த நீங்கெல்லாம் ஒட்டுணர்ந்து வாழ போறீங்க. கணவன் மனைவி பிள்ளைங்களோட ஒட்டுணர்ந்து உங்களுடைய தன்மைகள் தெரிஞ்சு இனிமே சேர்ந்து வாழ போறீங்க. அப்படியாம்பட்ட ஒரு தருணம் நடக்க போகுது. வாழ்க்கையுடைய தன்மையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய நேரங்காலங்கள் வருது. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த உங்களுக்கு கர்ம பலனை அனுபவிச்சிட்டீங்க. இந்த 7.5 வருஷமே உங்க வாழ்க்கை இறந்து கூட போயிடலாம், சூசைட் அட்டம்ப்டே பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை நீங்க ஸ்பேஸ் பண்ணக்கூடிய தருணம் உண்டு. அதிகார தோரணையா பல பேருக்கு சோறு போடக்கூடிய அளவுக்கு, பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலைமையில இனிமே தான் வரப்போறீங்க. பல ஸ்டார்களை உருவாக்கக்கூடிய தருணங்கள் இந்த மகர ராசி தான். பல பேர் ஜிம்முல பெரிய லெவலுக்கு வரும்னு சொல்லக்கூடிய அமைப்பு உடையவங்க மகர ராசி தான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலங்கள் உங்களுக்கு யோகம்தான், கவலைப்படாதீங்க. உங்க முன்னோர் வழிபாடை பண்ணுங்க, உங்க குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க.
சனீஸ்வர் பகவான் அண்ணான்கிட்ட மனசார வேண்டுங்க. இந்த 2026 சனிப்பெயர்ச்சி மகர ராசிக்கு அப்பா ஒரு பெருமூச்சுன்னு சொல்லலாம். உங்க பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு. சூப்பரா இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. மறுபடியும் சொல்றேன், மகர ராசிக்கார பெண்களை கேட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவங்கள நினைங்க, அவங்க தன்மையை பக்குவப்படுத்துங்க, அவங்க ஆசைகளை பூர்த்தி பண்ணுங்க. இப்படி இருந்தாலே மகர ராசியை கெட்டக்கூடிய ஆண்களுக்கு எந்த குறையும் வராது. மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நாம் பிரார்த்திக்கிறேன். சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையறதுக்கு, அவருடைய கோபம் குறையறதுக்கு, உங்க மேல இருக்க வேண்டிய வீரிய பார்வனால கடனாளியா கஷ்டமாயி நஷ்டமாயி நோய் நொம்பலத்துல பண விரயம், ஏமாற்றம், தடுமாற்றம், இப்படி என்ன கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை போக்க அற்புத மருந்து, அருமையான ஒரு பரிகாரம் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்குங்க. சனீஸ்வரன் பகவானும் முருக கடவுளும் ஒரே குணாதிசைகள் உடையவங்க. அப்ப சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமா இருந்தா முருக கடவுளுடைய வழிபாடுகளை பண்ணணும். சஷ்டி, கிருத்திகை, வளர்பிற, தேய்பிறல நீங்க சாமி கும்பிடணும். இப்படி இருக்கம்பெற்ற தருணத்துல சென்னைக்கு மிக அருகில் தாம்பரத்துக்கிட்ட வல்லக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அது எம்பெருமான் முருக கடவுளுடைய கோவில். அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு கோழி வாங்கிக்கிட்டு அந்த கோழியை ஒரு 2-3 நாளைக்கு முன்னையே வீட்டுல கட்டி போட்டு வளர்த்து 3வது நாளோ இல்ல 1 மாசத்துக்கு முன்னையோ அந்த கோழியை எடுத்துட்டு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு கோயிலில் இருக்க வேண்டிய அதிகாரிகள் கிட்ட, அதாவது கோயில் அர்ச்சகர்கிட்டயோ இல்ல கோயில் அதிகாரிகள் கிட்ட, இந்த கோயிலை நான் சாமிக்கு தானம் கொடுக்குறேன், இதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டு அந்த வழிமுறையை கேட்டு அங்க கோழியை தானம் கொடுத்தாலோ உங்க கஷ்டம், உங்க நஷ்டம், அரசியல்ல பிரவேசம், வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். உங்க கடனாளியா இருந்தாலும், காதலா இருந்தாலும், திருமணம் தடையா இருந்தாலும், குழந்தை பிரச்சனைகள் இருந்தாலும், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தொலைவுகள் தொந்தரவுகள் இருந்தாலும், வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் பிரவேசம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில போனீங்கன்னா அளவு கடந்த பலன். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்ல அந்த கோயிலுக்கு போங்க, எந்த குறையும் வராது. உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும். வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனா நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டுடைய அட்ரஸ் வரும். வரும்போது ஒரு வாட்ஸ்அப், நீங்க எந்த ஊரு, உங்க பேர் என்னன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போன் போட்டுட்டு வாங்க. சிவாய நம.